வணக்கம். இப்போ நாங்கள் sorting பார்த்துட்டுருக்கோம். sorting algorithm பார்த்துட்டுருக்கோம். அதில் இப்போ selection sorting பார்த்துட்டுருக்கோம். selection sortல ஏற்கனவே நாங்கள் பார்த்த மாதிரி இனி ஸ்வெப் பண்ணுற இந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஸ்வெப் பண்ணு போட்டு a, b என்று போட்டால் a என்ற வேரியபிளில் இருக்கிற வேல்யூ bக்குலையும் b என்ற வேரியபிளில் இருக்கிற வேல்யூ aக்குலையும் போட்டு தரும். அவ்வளோ மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ செலெக்ஷன் சோர்ட்ன்ற இந்த அல்கோரிதத்தை இருக்கா பார்ப்போம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து செலெக்ஷன் சோர்ட். இதுக்கு ரெண்டு விஷயத்தை நாங்கள் ஆர்குமெண்ட் அனுப்புகிறோம். ஒன்று அரே, உதாரணத்துக்கு இதை நாங்கள் அந்த அரேன்னு எடுத்துக்கொள்வோம். இது அரே. அப்போ அரேயை நீங்கள் கால் பண்ணிக்க என்ன பேர் கொடுத்து கால் பண்ணினாலும் இங்கே ஏ என்ற பேரில் வேண்டப்படும். அடுத்தது இந்த அரேக்கு இருக்கிற எலிமெண்ட்ஸுன்ற எண்ணிக்கை. இப்போ இந்த உதாரணத்தின்படி எலிமெண்ட் எண்ணிக்கை 6. ஆனால் அரேன்ற இண்டெக்ஸ் 0ல் வளமையாக துவங்குறபடியாக மேக்ஸிமம் இண்டெக்ஸ் 5ல் முடியும். அப்போ நீங்கள் அனுப்பின அரே ஏ, அதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்கள் எண்ணிக்கை 6. அப்போ எண் வந்து 6. இப்போ நாங்கள் இங்கே ட்ரைரன் போர்டுக்குள்ள எண்ணுக்குள்ள 6. ரைட். இப்போ இந்த இது உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபோர் லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இந்த ஃபோர் லூப் 0ல் துவங்கி n-1 வரைக்கும் ஓடும். n-1 சொல்லிக்க அப்போ ஐ என்ற ஒரு வேரியபிள் பேருக்கு கவனிங்கோ. ஐ என்ற ஒரு வேரியபிள் ஃபோர் லூப்புக்காக பாவிக்கிறோம். ஆரம்பத்தில் அப்போ இந்த ஃபோர் லூப் வந்து 0ல் துவங்கி n-1 5 வரைக்கும் ஓடும். அப்போ 0ல் துவங்குறபடியா இப்போ ஐக்கான வேல்யூவை நாங்கள் இப்போ 0 போட்டுக்கொள்வோம். இனி இன்னொரு வேரியபிள் இருக்கு m சொல்லி. mக்குள்ள ஆரம்பத்தில் ஐன்ற வேல்யூவை வைக்கிறோம், அதாவது 0 வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். வச்சுட்டு இன்னொரு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃபாலோக்காக பாவிக்கிற வேரியபிள் வந்து j. அது ஆரம்பத்தில் எடுக்கிற வேல்யூ i+1. ஆரம்பத்தில் எடுக்கிற வேல்யூ i+1. i+1ல் இருந்து n-1 வரைக்கும் மூட போகுது. இப்போ j வந்து ஆரம்பத்தில் எடுக்கிற வேல்யூ i+1. இப்போ ஐக்கு வேல்யூ 0 இது 1ல் ஆரம்பிக்கும். சரி, இப்போ ஜேக்குள்ள 1 எடுத்துக்கொண்டு ஐக்குள்ள 0 வச்சுக்கொண்டு உள்ளுக்கு வந்து ஏஜேயை பார்க்குறோம். ஏஜேண்டா a1 பார்க்குறோம். a1 பார்க்குறோம். அது 7. am-ஓட ஒப்பிட்டு பார்க்குறோமா? m-க்கு 0 am-ஓட ஒப்பிட்டு பார்க்குறோம். கவனிச்சு பாருங்க. a1 லெஸ் தேன் am-ஓன்னு பார்க்குறோம். a1 லெஸ் தேன் a1 லெஸ் தேன் a0ன்னு பார்க்குறோம். அதாவது இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். அதில் இந்த am-ஐ விட aj சின்னனா இருந்தால், a0 விட a1 சின்னனா இருந்தால் என்ன செய்ய சொல்லி கிடக்கு? mக்குள்ள j போட சொல்லி கிடக்கு. இப்போ இந்த கண்டிஷன் உண்மையாண்டு பாருங்க. aj விட am பெருசோண்டு பார்க்கணும். ரைட். இப்போ mக்குள்ள 0 கொடுத்துருக்கிறோம். இந்த 0 விட jயில் இருக்கிற வேல்யூ சின்னனோண்டு பார்க்கணும். சின்னனா இல்லை. அப்போ அந்த கண்டிஷன் வந்து பிழை. சரியா? அப்போ இந்த இஃப்க்குள்ள நீங்கள் போட்ட இந்த வேலை நடக்காது. ஜேயா மாத்திர வேலை நடக்காது. பழையபடி ஜே வந்து இப்போ 1ஆல் கூடும். ஜேக்குள்ள அப்போ ஆரம்பத்தில் இருந்த வேல்யூ விட இப்போ 2ஆ மாறுது. அப்போ இப்போ இதோட ஒப்பிடுபடும். இந்த am ஜேயோட ஒப்பிடுபடுது. இது சின்னனோண்டு பார்படுது. சின்னனா இல்லை. இப்பவும் ஒரு மாற்றம் இல்லை. ஜே இப்போ 3ஆ மாறும். இங்கே பார்க்குது. எம்மோட ஜே ஒப்பிடுபடுது. ஜே சின்னனா சின்னன். சின்னன்டா என்ன நடக்குதுண்டா எம்முக்குள்ள கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எம்முக்குள்ள கொண்டு வந்து ஜே போடப்படுது. அப்போ எம்முக்குள்ள கொண்டு வந்து இப்போ இருக்கிற வேல்யூ J3 அதை போடப்படுது. போட்டுட்டு தொடர்ந்து ஜே கூடும். ஜே இப்போ 4ஆ மாறும்.
4க்குள்ள இருக்கிற வேல்யூவோட எம்க்குள்ள இருக்கிற இப்போ எம் எதுன்னு பார்க்கணும். எம் வந்து இப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க 3. அப்போ இந்த 3ஓட ஒப்பிடப்படும். இந்த 3வது லொக்கேஷனில் இருக்கிற இந்த 4 வேல்யூவோட தான் இது ஒப்பிடப்படும். இப்போ 32 இது சின்னன் இல்லை. ஜே பழையபடி 5 மாறும். 5ஓட இந்த எம் ஒப்பிடப்படும். இப்பவும் சின்னன் இல்லை. அப்போ இந்த ஜேலூப் முடியேக்க எம்முக்குள்ள இருக்கிற வேல்யூ 3. அதோட மீனிங் என்னன்னு சொன்னால் 3வது லொக்கேஷனில் தான் இந்த சின்ன வேல்யூ உள்ளதுக்கு சின்ன வேல்யூ இருக்கு. இந்த நிலைமையில இந்த போலோ முடிஞ்சு வெளியில வரும். வெளியில வந்தா நீங்க என்ன சொல்லிக்கிறீங்கடா ஏஐக்குள்ள இருக்கிறத ஏஎம்மோட மாத்தி போட சொல்லி ஸ்வெப் பண்ணாதான் மீனிங். ஏஐக்குள்ள இருக்கிறத ஏஎம்முக்கு போட்டு ஏஎம்முக்குள்ள இருக்கிறத ஏஐக்குள்ள போடு மாத்தி போட்டு தர சொல்லி கழிங்க. இனி அந்த ஃபங்க்ஷன் அந்த வேலையை பார்த்துக்கொள்ளும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இது மாத்தி போட்டு விடும். ஏஐ என்றது இப்போ 0, இந்த 0வது லொக்கேஷன்ல இருக்கிற 6. ஏஎம் என்றது 3வது லொக்கேஷன்ல இருக்கிற இந்த 4. இது ரெண்டும் மாத்தி போடுபடும். சரியா? அப்ப அது இங்க வந்து சரியா? இதோட for loopன்ற முதலாவது இட்டரேஷன் முடிஞ்சது. இதுதான் பாஸ் ஒன். அதாவது 4 பொருத்தமான இடத்துக்கு வந்துட்டு. இப்ப I என்ன நடக்கும்டா ஐக்கு ஏற்கனவே 0 இருந்தது இப்ப 1 மாறும். I இப்ப 1 மாறும். எம்முக்குள்ள அந்த ஐ வைபடும். அப்ப எம்முக்குள்ள 1 வைபடும். பழையபடி ஜே லூப் ஆரம்பிக்க போது I+1 ஆரம்பிச்சு. அப்ப ஜே வந்து I+1 ஆரம்பிக்கும். ஐக்குள்ள 1 இருக்கிறபடியா 2 ஆரம்பிக்கும். 2 ஆரம்பிச்சு இந்த லூப் பழையபடி ஓட போது. இப்ப எம்முக்குள்ள இருக்கிற வேல்யூ வச்சுக்கொண்டு ஜோதிச்சு பாருங்க. இன்னொரு இட்டரேஷன் ஓடி பார்க்க விளங்கும். சரியா? அப்ப இப்ப ஜேக்குள்ள இருக்கிற வேல்யூ 2, எம்முக்குள்ள இருக்கிற வேல்யூ 1. ரைட். இப்போ ஒவ்வொரு காலம் என்ன நடக்கும்டா எம்முக்குள்ள இருக்கிற வேல்யூவோட ஜேக்குள்ள இருக்கிற வேல்யூ ஒப்பிடணும். எம்முக்குள்ள 7 இருக்கு, ஜேக்குள்ள 72 இருக்கு. சின்னனா இல்லை. இப்போ ஜே 1 கூடும் 3. பார்க்க தெரியும். இந்த லூப்பை ஓடி பார்க்கணும். ஜே 1 கூடும். எம்மோட ஜே ஒப்பிட்டு பார்க்குது. சின்னன் தான். உடனே என்ன செய்யணும்டா ஜேயின் வேல்யூ எம்முக்குள்ள போடணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஜேயின் வேல்யூ எம்முக்குள்ள போடணும். அப்போ ஜேயின் வேல்யூ எம்முக்குள்ள போடணும். ஜே இப்போ 3 அதை தூக்கி எம்முக்குள்ள போடுறோம். இனி பழையபடி ஜே 1 கூடும் 4. 4வது லொக்கேஷன்ல இருக்கிற இந்த 32 வேல்யூ எம், அதாவது 3வது லொக்கேஷன்ல இருக்கிற இந்த 6 வேல்யூவோட சின்ன பார்க்குது. இல்லை. ஜே 1 கூடும் 5 ஆகும். 5வது லொக்கேஷன்ல இருக்க வேல்யூ பார்க்கும். 3வது லொக்கேஷன்ல இருக்கிற சின்ன இல்லை. அதோட இந்த ஃபாலோ முடிஞ்சு வெளியில வரும். வெளியில என்ன சொல்லியிருப்பீங்க? ஏஐயையும் ஏஎம்ஐயும் மாத்தி போட சொல்லி மாத்தி போட வேணும். இப்ப எம்முக்கு இருக்கிறது 3, ஐக்கு இருக்கிறது 1. அப்ப ஏஐயையும் ஏஎம்ஐயும் மாத்தி போட வேணும். சரியா? அப்ப என்ன நடக்குது? இந்த 7 எடுத்துட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து 6 வச்சுட்டு திருப்பி இந்த 7 அந்த இடத்துல வச்சு விடணும். இப்ப 6 சரியான இடத்துக்கு வந்துட்டு. இப்படியே இந்த லூப் ஓட போது ஓடிக்கொண்டிருக்கீங்களா கவனிச்சிங்கண்டா. அப்ப ஐ எங்க இருந்து எங்க வரைக்கும் ஓட போகுது? 0ல இருந்து N-1 0ல இருந்து 5 வரைக்கும் ஓட சொல்லியிருக்கிறோம். உண்மையா அது பிள்ளையாண்டு நினைக்கிறேன். N-2 வரைக்கும் ஓடணும். இப்ப என்னன்றது 6 என்றால் இதோட மேக்ஸிமம் இண்டெக்ஸ் N-1 வந்து 5. ஐ வந்து இதுவரை ஓடினா காணும் என்று நினைக்கிறேன். அப்ப இதுல இதுவரையும் ஓடினா காணும் என்று சொன்னா இதுல N-1 வராது, N-2 என்று வரணும். இதற்காக செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதுவும் சரியா ரன் பண்ணும். N-1 போட்டாலும் சரியா ரன் பண்ணும். தேவையில்லாம ஒரு இட்டரேஷன் கூட வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப செலக்ஷன் சோர்ட்ன்றதுக்கான அல்கோரிதம் இதுதான். இதை C2+ போட்டு காட்டியிருக்குது. சரியா? C2+ போடைக்குள்ள கொஞ்சம் சின்டெக்ஸ் கவனிக்கணும். இது அல்கோரிதம் இல்ல சூடோ கோட் வரைக்குள்ள சாதாரணமா அதுல இருக்கிற
சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அங்கே கவனிக்கிற இல்லை. ஃபுல் ஸ்டாப், செமிகோலன், கோலன் இதுகளெல்லாம் கவனிக்கிற இல்லை. தனியாக லாஜிக் சரியாக இருக்கணும், ஃப்ளோ சரியாக இருக்கணும், அதுதான் மெயின். ஆனால் லாங்குவேஜ் அண்ட் வெரைக்கிளில் ஒவ்வொரு காமா ஒவ்வொரு செமிகோலன் எல்லாமே முக்கியத்துவம் அடையும். அப்போ இதை நான் சாடையாக அந்த C2+ C2+ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறது விளங்கும். அப்படி தெரியலைன்னு சொன்னால் நான் சொல்கிறது விளங்காது. அப்போ இந்த C2+ கோடை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 ஹெடர் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணுற நாங்கள் வளமையாக உங்களுக்கு தெரியும், அதை இன்க்ளூட் பண்ணி கிடக்கு. டிஸ்பிளே அரேன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். அதுக்கு 2 ஆர்குமெண்ட் உள்ளுக்கு வருது. ஒன்று ஒரு இன்டிஜர் பாயிண்டர், அடுத்தது ஒரு இன்டிஜர். இது இன்டிஜர் பாயிண்டர்ண்டா அதை விளங்கி கொள்ளுங்க. இது ஒரு அரே ஒன்று உள்ளுக்கு வருது. ஒரு அரே ஒன்றை நாங்கள் அனுப்பிக்கல, அரேயை முழுசாக அனுப்பியலாது. அதால் அந்த அரேண்ட பேரை அந்த அரேண்ட பேர் உதாரணமாக இங்கே இந்த ஏன்ற அந்த பேரை கவனிச்சிங்களா, இது ஒரு பாயிண்டர். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேரியபிள் இந்த அரேயை பாயிண்ட் பண்ணுற பாயிண்டர். இந்த பாயிண்டர் அப்போ இந்த அரேண்ட முதலாவது லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணி கொண்டு நிற்கும். இதைத்தான் உண்மையாக ஆர்குமெண்ட்டாக அனுப்பலாம். நீங்கள் இந்த அரேயை முழுசாக செட்டாக தூக்கி அனுப்பிடலாது. அதால் முதலாவது ஆர்குமெண்ட் இங்கே பாயிண்டராக காட்டப்பட்டிருக்குது. அப்போ இதுக்குள்ளால ஒரு அரே ஒன்று வருது. அடுத்தது அரேக்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வருது. இதை வச்சுக்கொண்டு இந்த அரேயை பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ இந்த டிஸ்பிளே அரே என்ற இந்த மெத்தட் அரேக்கு இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணி தரும். ஸ்வெப் என்ற மெத்தட் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னால் 2 வேரியபிள்ஸை உள்ளுக்கு அனுப்பணும். நீங்கள் அந்த வேரியபிள்ஸுக்கு இருக்கிற வேல்யூஸை மாற்றி போட்டு தாரது. இதில் முதலாவது ஒரு இன்டிஜர் வேரியபிள், ஆனால் இங்கே இன்டிஜர் பாயிண்டராக காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது இன்னொரு இன்டிஜர் வேரியபிள், அது இன்டிஜர் பாயிண்டராக காட்டப்பட்டிருக்கு. ஏனென்றால் அந்த பாசிங் பை ரெஃபரன்ஸ், பாசிங் பை வேல்யூன்னு 2 முறை இருக்குது. அதாவது நீங்கள் இங்கே கால் பண்ணிக்க ஸ்வெப் பண்ணுறதை கால் பண்ணிக்க இங்கே கவனிங்கோ. ஸ்வெப் பண்ண அந்த மெத்தட் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஸ்வெப் பண்ண மெத்தட்டை, ஸ்வெப் பண்ண மெத்தட் இது ஃபங்க்ஷன், இது அதை கால் பண்ணுற இடம். இது கால் பண்ணிக்க எதை மாற்ற போகிறோமோ அந்த வேரியபிள்கள் 2 அட்ரஸ் தான் வைக்க வேணும். அட்ரஸ் ஆஃப் ஏஐ, அட்ரஸ் ஆஃப் ஏஎம், இந்த அட்ரஸ்கள் தான் வைப்படணும். அந்த அட்ரஸ்கள் இங்கே வேண்டப்படும். இந்த அட்ரஸில் இருக்கிற வேல்யூஸை நாங்கள் மாற்றி விடுறோம். இது பாயிண்டர் நல்லா விளங்கினா தான் இது விளங்கும். பாசிங் பை ரெஃபரன்ஸ் என்ற முறையை C2+ல செய்கிற இப்படித்தான். அப்போ நாங்கள் இங்கே அனுப்புகிற விடயம் இதுக்குள்ள நாங்கள் ஏஐக்குள்ள வச்சு அனுப்புறது ஏஎம்முக்குள்ள வச்சு விடணும். ஏஎம்முக்குள்ள வச்சு அனுப்புறது ஏஐக்குள்ள வச்சு விடணும் என்றால் இதுதான் முறை. அட்ரஸ் ஆஃப் ஏஐயையும் அட்ரஸ் ஆஃப் ஏஎம்ஐயும் அனுப்பணும். அந்த அட்ரஸ்களை, அதாவது இந்த பாயிண்டர்களை உள்ளுக்கு ஆர்குமெண்டாக எடுத்து அந்த பாயிண்டர்கள் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற வேல்யூஸ் தான் மாற்றப்படும். அதை வடிவாக விளங்கி கொள்ளுங்க. அப்போ அது ஸ்வெப் பண்ண மெத்தட் ஏற்கனவே நாங்கள் பார்த்த மெத்தட் தான் C2+ கோடிங் அதில் காட்டியிருக்குது. செலெக்ஷன் சோர்ட்ன்றது நான் வடிவாக விளங்கப்படுத்தி கிடக்குது. இந்த செலெக்ஷன் சோர்ட்ன்ற அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் C2+ல எப்படி எழுதுறோன்னா இதில் காட்டியிருக்குது. அப்போ உள்ளுக்கு ஒரு அரே ஒன்று வரும். அரே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரே பாயிண்ட் பண்ணுற பாயிண்டர் தான் உள்ளுக்கு ஆர்குமெண்ட் அனுப்பப்படணும். அரேக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்களோட எண்ணிக்கை அடுத்ததாக வரும். இப்போ இதன்படி இந்த லூப் ஓடி நான் இப்போ விளங்கப்படுத்தின அதே விஷயம் C2+ கோடிங்கில் இருக்குது. அப்போத மாதிரி நான் இந்த ஐ வந்து சைபரில் துவங்கி n-1 வரைக்கும் ஓடுற மாதிரி காட்டியிருக்குது. விரும்பினா நீங்கள் n-2 வரைக்கும் ஓடுற மாதிரி காட்டணும்னா n-1 இதில் போடணும். n-1 விட சின்னனா இருக்கும் வரை ஓட சொல்லி கிடக்கலாம் தான். இதை போட்டு பாருங்க, சரியாக ரன் பண்ண நினைக்கிறேன். என்னென்று போட்டாலும் பிழை இல்லை. அதாவது ஐ வந்து சைபரில் இருந்து 4 வரைக்கும் ஒன்றா காணும். இந்த 5 வரைக்கும் ஓட தேவையில்லை. ஜே வந்து i+1 இருந்து ஐல இருந்து ஒன்றை கூட்டி i+1 இருந்து கடைசி வரைக்கும் n-1 வரைக்கும் ஓடணும். அப்படி ஒரு அப்போது நான் செய்த அதே அந்த அல்கோரிதத்தை இங்கே நாங்கள் C2+ல தந்திருக்குது. அவ்வளோதான். பிறகு ஒரு மெயின் மெத்தட்டால் இதை ரன் பண்ணி காட்டியிருக்குது. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி போட்டு அரேக்குள்ள கொஞ்சம் எலிமெண்ட்ஸை வச்சுட்டு அரேயில் இருக்கிற எலிமெண்ட்களோட எண்ணிக்கை n அதுக்குள்ள 10 கொடுத்துட்டு ஒருக்க அரேயை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். அரேக்கு நாங்கள் போட்டோலாம் சரியாக போட்டிருக்கிறோமோண்டு டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டு புது லைனுக்கு ரங்கி இனி செலெக்ஷன் சோர்ட்டை கால் பண்ணுறோம். இந்த அரேயை வச்சு 10 எலிமெண்ட்டு 10 விஷயத்தையும் வைக்கணும். அரேன்ற பேர் எலிமெண்ட்களோட எண்ணிக்கையை வச்சு கால் பண்ணி சோர்ட் பண்ணி முடிஞ்சது திருப்பி இங்கே வரும். அது ஒருக்கா டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். அப்போ முதல்ல ஒரு டிஸ்பிளே போட்டிருக்கிறோம், செலெக்ஷன் சோர்ட்டுக்கு கால் பண்ணியிருக்கிறோம்,
திரும்ப ஒரு டிஸ்பிளே கால் பண்ணியிருக்கலாம். அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், அரே சோர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது தெரியும்.